அநேகர் நேற்றைக்கு நித்திரை செய்தவர்கள் இந்த காலை காண முடியாமல் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை இந்த நாளை நமக்கு காண செய்தது. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் போது ஏதோ அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது என்று கிடையாது. மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், இக்கட்டான நிலையில் அவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. இந்த நாளில் அநேகர் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், அநேக இக்கட்டின் நடுவில், கஷ்டங்களின் நடுவில் கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று உறுதியாக சொல்ல முடியும். ஏதோ சூழ்நிலைகள் எல்லாம் அழகாக இருக்கும்போது, செம்மையாக இருக்கும்போது, நமக்கு சாதகமாக இருக்கும்போது கிடைக்கிறது சுகம் கிடையாது. இக்கட்டான நிலையில் இனி என்ன செய்வேன் என்று அநேக பிரஷர்ஸின் மத்தியில் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கிறதான சமாதானம் தான் அந்த சமாதானம். அந்த சமாதானம் நமக்கு வரும்போது நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சுகமாக நமக்கு இருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த காலையில ஒருவேளை நீங்க இக்கட்டான சூழ்நிலையில இருந்து, அநேக பிரஷர்ஸின் மத்தியிலிருந்து நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள்னால் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கும்போது தேவன் நீங்கள் நினைத்திராத, நீங்கள் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு சமாதானத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.